திரும்பும் போது தலைவான்னு கத்திட்டோம். செம்மையா இருந்துச்சு. ரெண்டே சீன் தான். தலைவர்னா தலைவர் தாங்க. கமல் கம்மியா வந்தாருன்னு கொஞ்சம் வருத்தம். சவுத் இந்தியாவில் இது மாதிரி மூவி வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அட்வென்ச்சர்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருந்தது. பொன்னியின் செல்வன் எல்லாம் முன்னாடி ஒரு கதை சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது கதை சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா புரியும். ரொம்ப நல்லா இருந்தது. இனிமேல் நடக்க போறத நல்லா அழகா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா பார்த்தா பிடிக்கும். சிரிப்பாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. கதை இருக்கு. செகண்ட் பார்ட் வரும்போது நல்லா ஆமா. டெக்னாலஜி புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பழைய இது ஸ்டோரி சொல்லாமல் புதுசுலேயே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சொல்கிற எதுவும் பிடிச்சிருக்கு. அமிதாப் பச்சனும் பிடிச்சிருக்கு, பிரபாஸுக்கும் பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லான்னு பார்த்தா கமல் சார் அது செம்மையாக இருந்துச்சு. கடைசி திரும்பும் போது தலைவான்னு கத்திட்டோம். செம்மையாக இருந்துச்சு. உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்ட் வரும்போது உண்மையில ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. மூவி சூப்பராக இருந்துச்சு. அமிதாப் பச்சன் சூப்பராக இருந்தது. அந்த ரோல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் ஓகே, கமலஹாசன் சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங். நல்லா இருந்துச்சு. இல்லை அதெல்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. குட்டீஸ்லாம் நல்லா விருப்பமாக பார்ப்பாங்க. டெக்னாலஜியாக இருந்துச்சு. மூவி நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கமலுடைய இது செம்மையா இருக்கு. நாங்கள் என்ட்ரி கொடுக்கும் போது செகண்ட் பார்ட்டுக்காக நாங்கள் வெயிட்டிங்ல இருக்கோம். செம்ம வேற லெவல். செம்மையா இருக்குது. ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ட் தாங்க. ஆனா கண்டிப்பா விஷுவலா செம்ம ஸ்டன்னிங்கான ஒரு மூவி. எனக்கு அமிதாப் பச்சன் செம்மையா பண்ணியிருக்காரு. தீபிகா படுகோன ரோல் சூப்பராக இருக்குது. மற்றபடி பிரபாஸோட ரோல் ரொம்ப கம்மியாக தான் வருது. லாஸ்ட் ஒரு ½ hour தான் செம்மையா பண்ணியிருக்காங்க. ரெண்டே சீன் தான். தலைவர்னா தலைவர் தாங்க. செம்மையா பண்ணியிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. எனக்கு அமிதாப் பச்சன் தான் பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. அமிதாப் பச்சன் தான் மெயின் ஹீரோவே. அவர் தான் படமே. அவருக்காக தான் படம் பார்க்கணும். சூப்பராக போகுது. பயங்கர என்கேஜிங்காக போகுது. கமல் கம்மியாக வந்தாருன்னு கொஞ்சம் வருத்தம். ஆனால் அது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான டீம் ஒர்க் இந்த படம். கண்டிப்பாக பார்க்கணும். ஆமாம் புரியுது. மகாபாரதம் பார்க்காதவங்களுக்கும் புரியும். அதனாலே இது அவ்வளோ டஃப்லாம் இல்லை. ஆனால் மகாபாரதம் பார்க்காதவங்களுக்கும் புரியுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. படம் கொஞ்சம் ஓகேவா இருக்கு சார். ஆனால் தெரியல அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு இங்கிலீஷ் படம் இந்த இதில் அட்வென்ச்சர், அது பேர் என்னடா அட்வென்ச்சர்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருந்தது. என்னோட ஏஜுக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு தெரியல. சின்ன பசங்களுக்குலாம் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன் சார். அது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போதான் எல்லா டிவில எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களே சார் மகாபாரதம் இதெல்லாம். அதனால அது எந்த அளவுக்கு வரும் தெரியல. ஓகே, அதெல்லாம் நம்மளுக்குலாம் நல்லா தெரியும்ல சார். எங்களுக்குலாம் நல்லா தெரியும். புதுசாக வர பசங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், அவ்வளோதான். ஓகே, பட் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா எல்லா இதையும் வச்சு நல்லா எடுத்திருக்காங்க. அது ஒன்றும் சொல்லணும். போர் அடிக்கிற மாதிரிலாம் தெரியல. ஒரு மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது படம். ஏதோ ஒரு சீனே ரொம்ப இழுத்து சொல்ற மாதிரி இருக்கு. ஃபாஸ்டா போடுற மாதிரி இல்லை. இப்போ நம்ம பாகுபலிலாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ஃபாஸ்டா மூவ் ஆகுற மாதிரி இருந்ததுல, அது மாதிரிலாம் இல்லை இது. அதுதான் படத்துல அமிதாப் பச்சன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. கமல்லாம் அந்த அளவுக்கு கமல் தெரியும் போதே இதாயிடுது. அப்படிலாம் ஒன்றும் இதாக தெரியல. அமிதாப் பச்சனுடைய ஆக்ஷன் அதெல்லாம் நல்லா இருக்கு. நம்ம பிரபாஸ் எப்பயுமே சூப்பர் ஆக்ட் பண்ணுவார். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி ஓகே சார், ஒரு முறை பார்க்கலாம். கரெக்டு தான். மகாபாரதம் பற்றி நல்லா ஃபுல்லாக ஐடியாஸ் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். அதை பற்றி ஒழுங்காக தெரியலன்னா முன்னாடி ஏதாவது இந்த பொன்னியின் செல்வன் எல்லாம் முன்னாடி ஒரு கதை சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது கதை சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா புரியும், இல்லைன்னா புரியாது. அஸ்வத்தாமன் ஆட்டோமேட்டிக்காக. தேங்க்யூ. இல்லை சார், அது இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுத்துருக்கலாங்கிறது என்னோட அபிப்பிராயம் சார். ஹாலிவுட் மாதிரி இருந்தது. சவுத் இந்தியாவில் இது மாதிரி மூவி வர்றது ரொம்ப பெரிய விஷயம். நல்லா இருந்தது. இல்லை, அமிதாப் பச்சனு 2 பேருமே, பிரபாஸ் 2 பேருமே சூப்பராக இருந்தது. பரவாயில்ல, நல்லா இருந்தது. அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா மேக்கப் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருந்தார். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கல்கி எப்படி 3 hours எப்படி போச்சு? நல்லா போச்சு. கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்த படம்?
எனக்கு வந்துட்டு எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க, எல்லாருமே எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்கல்ல சார், எல்லாமே நல்லா தான். ஒரு கேரக்டர் நீங்க வியந்து பார்த்துருப்பீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு மாதிரி இருந்து. செகண்ட் ஹாஃப் சூப்பர். எனக்கு பிரபாஸ் ஆக்டிங்கே சூப்பர், நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ்.